திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதுன்றது நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் சொல்லி கேட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் திருமணம்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் அளவுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. பட் எவல்யூஷன் ஆஃப் ஜெனரேஷன் அண்ட் ஜென்சி கிட்ஸ், பீட்டா கிட்ஸ் அப்படின்னு வெர்ஷன்லாம் அப்டேட் ஆகும்போது அந்த மேரேஜ் எப்படி இருக்குன்னா, மேரேஜ் இஸ் ஜஸ்ட் மேரேஜ், அவ்வளவுதான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மேரேஜ் என்ஸ் அப் இன் லவ், என்ஸ் அப் இன் சம் வாட் ரிலேஷன்ஷிப், எப்படி வேணாலும் இருக்கலாம், இல்ல டைவர்ஸ்ல போய் கூட முடியலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் இதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம் நடக்கிற நிறைய விஷயங்கள். பட் மேரேஜுக்கு முன்னாடியே நிறைய ப்ராப்ளம்ஸ் இப்ப கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமா வேணாமான்ற ஒரு பாயிண்ட். ஸோ அந்த பாயிண்ட்லயே நிறைய பேர் வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. முடிவு பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில தவிர்க்க முடியாத காரணங்கள்ல மாட்டிக்கிட்டு மேரேஜை ஸ்டாப் பண்ற அளவுக்கு போகுது அப்படின்றதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோல பேச போறோம். அப்படி என்ன காரணம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் கேட்கறதுக்கு வியர்டாகவும் இருக்கும். எஸ், சிபில் ஸ்கோர். சிபில் ஸ்கோர்ல அஃபெக்ட் ஆன ஒரு பையனுக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கல்யாணத்திலேயே. பொதுவா மேரேஜ் அப்படின்னா நம்ம ஒரு பையனை பத்தி விசாரிக்கிறாங்கன்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு, எவ்வளோ ஏர்ன் பண்றான், உண்மையாலுமே வெல்த்தா, ஃபைனான்ஸு, ஸோ ஜுவல்லு, இந்த மாதிரிலாம் முக்கியமா இதுக்கெல்லாம் முன்னாடி ஹாரோஸ்கோப், ஜோசியம் பார்ப்பாங்க, அவங்களோட ஜாதகம் செட் ஆகுதான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறத ஒரு காமனான விஷயம், பொதுவாகவே எல்லா ரிலீஜன்லயும் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபைனலா பொண்ணு சைட்லயும் விசாரிப்பாங்க, பொண்ணு எப்படி என்ன ஏதுன்னு. இப்ப அதுவும் விசாரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு சைட்லயும் நல்லா வரும்போது என்னன்னா, பையனையும் டிடெக்டிவ் வச்சு சில பேர் பாக்குறாங்க, இந்த சைட்ல பொண்ணும் டிடெக்டிவ் வச்சு பாக்குறாங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாம் செட் ஆகிறதுக்கே ஒரு 6 மாசம் ஆயிடும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசி கொண்டு ஒன்ஸ் அகைன் புரிஞ்சுக்கிட்டு அது இட் டேக்ஸ் டைம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா டைம் போகும். பட் இப்ப அடிஷ்னலா ரீசெண்டா மெடிக்கல் சர்டிபிகேட் கம்பல்சரி அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்படாத ரூல்ஸ், இதெல்லாம் இன்னும் மேரேஜ் ரூல்ஸ்குள்ள வரல, பட் கூடிய சீக்கிரம் வந்துடும். அப்படி இருக்கும்போது அந்த ரூல்ஸையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க இன்டைரக்டா 2 தரப்புலையும், அதாவது பொண்ணு கொடுக்குறவங்களும் சரி, பையனை கொடுக்குறவங்களும் சரி. இப்போ அடிஷ்னலா ஒரு கல்யாணம் சிபில் ஸ்கோர், அதாவது லோன் வாங்கி கட்டுறாங்கல்ல, லோனு, இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, அப்பப்பா இதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கு, இல்ல எனக்கும் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சிபில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கிறதுனால ஒரு மேரேஜை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. எஸ், பொண்ணோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா பையனோட எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, அதாவது எல்லா ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணி ஃபைனலா கல்யாணத்துக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர், அதாவது பேன் கார்டு போட்டு சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணியிருக்கும் போது அந்த பையன் நிறைய லோன், கிரெடிட் கார்டெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணியிருக்கான். பட் யூஸ் பண்றது மேட்டர் இல்லை, கரெக்டாக கட்டியிருக்கணும்ல, எதுவுமே கட்டலை. ஸோ சிபில் ஸ்கோர் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருக்கு, லோனே தரமாட்டாங்க இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை கண்டுபிடிச்சிருக்கிற மாமனார், அதாவது மாமனாரா ஆகல, பொண்ணோட அப்பா, அவர் கண்டுபிடிச்சு கேட்டிருக்காரு. ஆமா அப்படின்னு சொல்லி ஐ எம் அப்ரூவல் அப்படின்னு சொல்லி பையன் ஒத்துட்டு இருக்கான். ஒத்துட்டு இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறீங்க, நான் பேசாம கல்யாணம் நிறுத்திடுவான்னு கேட்டா ஓகே பரவாயில்ல உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லி குடும்ப சம்மதத்தோட அந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் மகாராஷ்டிரால நடந்த ஒரு சுவாரஸ்யம் கலந்த ஒரு பையனோட வாழ்க்கை போச்சு. அது அவன் மேலேயும் தப்பு இருக்கு, பட் கல்யாணம் வரைக்கும் சிபில் ஸ்கோரால ஒருத்தனோட கல்யாணம் நிக்குது அப்படின்னா எனக்கு என்னமோ இதுக்கு மேல்பட்டு எல்லா பசங்களோட சிபில் ஸ்கோர் ஆல்ரெடி வீடு கட்டணும், வீடு வாங்கணும், பெத்தவங்கள பாத்துக்கணும், அதுக்கப்புறம் தங்கச்சி கல்யாணம் நடத்தணும், அக்கா கல்யாணம் நடத்தணும், ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். இதுக்கு நடுவுல லோன் கட்டிட்டு அதை வேற பொழைச்சி எப்படியோ போராடி போயிட்டு இருக்க பசங்க. பட் இருந்தாலும் சிபில் ஸ்கோர்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் சிபில் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணலாதான் உண்மை. ஸோ இந்த அடிஷ்னல் ஒரு குவாலிஃபிகேஷனும் மூவிங் ஆன் ஆட் ஆகிடும் போல இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை பத்தி நீங்க எந்த ஆங்கிள் பாக்குறீங்க? உண்மையாலுமே நீங்க பொண்ணு கொடுக்கறவங்களா இருந்தா இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பீங்களா, இல்ல பரவாயில்ல பையன் ஈவன் தோ சிபில் ஸ்கோர்லாம் அஃபெக்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையனா இருந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? இல்ல வேற ஆங்கிள் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம்பா, பையன் எப்படியும் செட்டில்டா, நம்மளுக்கு எதுக்கு சிபில் ஸ்கோர், அதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே வேற வேற பெர்ஸ்பெக்டிவ், வேற வேற ஆங்கிள் பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வாட் எவர், கல்யாணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை, கடைசியா சிபில் ஸ்கோரால நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்களே முடிவு எடுத்துக்கங்கப்பா. ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பபாய், சி யூ. மறக்காம நம்ம கண்ணதி பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.